மஷ்ரூம் மசாலா க்ளோஸ் டு ப்ரான் மசாலா டேஸ்ட் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். பட்டன் மஷ்ரூம் 200 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் ஒரு ஃபுல் கார்லிக் இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைஸ் ஜிஞ்சரும் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சி வந்து நம்ம இடிச்சு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மாதிரி போடாமல். அடுத்தது நம்மளுக்கு 2 பச்சை மிளகா வேணும், 2 ஆனியன், அப்புறமா 2 டொமேட்டோ. மீடியம் சைஸ் இருந்தால் போதும். பியூரியாக பண்ணி போட போகிறோம் டொமேட்டோவை நம்ம. மஷ்ரூம் வந்து வார்ம் வாட்டரில் ஒரு 1 or 2 டைம்ஸ் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இது கரெக்டாக நீங்கள் அந்த கிரேவியில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes முன்னாடி பண்ணால் போதும். முதலே கட் பண்ணி வச்சுக்க வேண்டாம். இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய், இல்லாட்டி எண்ணெய் எடுத்துக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பத்தாது. நெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 ஏலக்காய். இது லேசாக ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பூண்டு ஆட் பண்ணிடலாம். பூண்டு நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லாட்டி இடிச்சும் போட்டுக்கலாம். இங்கே நான் கட் பண்ண பூண்டு தான் போட்டிருக்கேன். ஒரு 2-3 செகண்டுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ண இஞ்சியும் ஆட் பண்ணிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நல்லா சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகா ஆட் பண்ணிடணும். அப்படியே சின்னதாக கட் பண்ண ஆனியனும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஆனியன் வந்துட்டு நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கீழே அடி பிடிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ டொமேட்டோவை பியூரி பண்ணோம்ல, அதுவும் போட்டுடணும். ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அப்படியே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லாட்டி நம்ம சாதாரண மிளகா பவுடரே போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது இந்த கிரேவி. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். ஒரு 1 கப் வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிரேவி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே மூடி போட்டுட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 minutes வரைக்கும் நம்ம ஸ்லோ குக் பண்ணணும். 10 minutesக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். மூடி அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும், கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லேசாக அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது திரும்ப மூடி போட்டுட்டு ஒரு 3 minutes நான் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுறேன். 3 minutes ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மஷ்ரூம் இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற 2 ஐட்டம்ஸ் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இது மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. கரம் மசாலாவும் கசூரி மேத்தி போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutesக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். சூப்பர் டேஸ்டி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா ரெடி. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ப்ரான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது சப்பாத்திக்கும் பூரிக்கும் சூப்பர் சைட் டிஷ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.